ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம். டீ போகிற டயத்தில் இந்த அருமையான வெங்காய பகோடா ஈஸியாக பண்ணிடலாம். சுட சுட ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கும்போது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஏற்கனவே கோதுமை மெது பகோடாவும் போட்டிருக்கேன், ஸ்நாக்ஸ் ரெசிபி போட்டிருக்கேன். வீடியோ முதலே பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பவுலில் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு கடலை மாவுக்கு அரை கப்பு அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்க்குறேன். ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துங்க. ரொம்ப சேர்த்துட்டோம்னா மஞ்சள் கலரில் வரும், நம்ம கொஞ்சமாக சேர்த்துட்டா போதும். 1 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ பொடியான இருக்குன்னா இஞ்சி துண்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் பெசரிக்கணும். பெசரிட்டு தண்ணியை லைட்டாக தெளித்து பெசரணும். ஏன்னா வெங்காயத்தில் தண்ணி விடும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா எண்ணெயை குடிக்கும், ரொம்ப திக்காக இருந்ததுன்னா போண்டா ஹார்டாக வரும். அதனால் கொஞ்சமாக தெளித்து பெசரிக்கலாம். பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி வெங்காயத்தை 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி மாவோடு சேர்த்துருக்கேன். பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தழை, தட்டி வச்ச 4 பல் பூண்டையும் அதோடு சேர்க்குறேன். சேர்த்து மாவோட பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும். மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். போட்டால் ரவுண்ட் ஷேப்பில் வரணும். எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடணும். அப்போ தான் வெளியில் போண்டா கருகாமல் வரும். ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா போண்டா வெளியில் கருகலாகவும் உள்ளார மாவு வெந்து வராது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கணும். போட்டு திருப்பி விட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த போண்டா நல்லா வெந்து வந்திருக்குது. எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த டீ போகிற டயத்திலே நம்ம இந்த போண்டா ரெசிப்பியை ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் போட்டிருக்கேன். வீடியோ முதலையாக பார்க்குறவங்க வாங்க ரெசிக்கலாம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.